நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் அர்த்தம் வரும் காசு அல்ல, வரும் பணம் அல்ல. சிலர் முட்டாள்தனமாக காசு பணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது ஹார்ட் அட்டாக் மூத்தாயிட்டார். அவர் தின்னவும் இல்ல, உடுக்கவும் இல்ல, கொடுக்கவும் இல்ல, சதக்கா ஜாரியா செய்யவும் இல்ல, போயிட்டார். இந்த பிள்ளைகள் சண்டை சொந்த பங்கீடு செய்யறதுல கோர்ட் கேஸ், இரத்த உறவுகள் முறிந்து நிற்கின்றன. காசு அல்ல லைஃபினுடைய நோக்கம். லைஃபுக்கு காசு தேவை, வாழ்வதற்கு காசு தேவை. ஆனால் வாழ்வதே காசுக்காக என்று நினைத்துக் கொண்டிருக்கிற முட்டாள்களே, வாழ்வதே பணத்திற்காகத்தான், வாழ்க்கையே காசுக்காகத்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் முட்டாள்கள், மடையர்கள், அறிவிலிகள், ஜாகில்கள், வாழ்க்கையை புரியாத மனித வடிவத்தில் சுற்றுகிற மனிதர் அல்லாதவர்கள். நம்ம வாழ்றது காசுக்காக அல்ல. காசு எங்க யாரு கொண்டு போனா? எத்தனை எத்தனை பணக்காரர்கள் வந்தார்கள், லிஸ்ட் மாறிக்கொண்டே இருக்கிறது. டாப் 10 பணக்காரர்கள். அடுத்த முறை பார்த்து அந்த டாப் 10 அவர் இல்ல. மௌத்து என்ன பண்ண அந்த காசை வைத்து? வாழ்வது காசுக்காக அல்ல, வாழ்வதற்கு காசு தேவை. ஆனால் அன்புள்ள சகோதரர்களை, வாழ்க்கை என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து, எல்லோரும் வீட்டில காலையில் எழும்பி குர்ஆன் ஓதுறது, இரவைக்கு குர்ஆன் ஓதுறது, எல்லாரும் ஒரு பயானுக்கு போறது, எல்லாரும் பீச்சுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறது, எல்லாரும் மக்காவுக்கு உம்ராவுக்கு போறது, ஹஜ்ஜிக்கு போறது, அல்லது குடும்பத்தோட சேர்ந்து ஒரு டூர் போறது, ஒரு கல்யாணம் வரக்குள்ள எல்லாரும் சேர்ந்து செய்யறது. இதான் வாழ்க்கை.